ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாவக்காய் வச்சு நல்லா டேஸ்டியாக சூப்பராக ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ண போகிறோம். பாவக்காய் அப்படின்னு சொன்னாலே கசப்பாக இருக்கும், வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் நம்ம கசப்பு தன்மையை கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் டேஸ்டியாக சூப்பராக கிறிஸ்பியாக நம்ம பாவக்காய் வச்சு சிப்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 3 பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற பாவக்காய் தான் நான் 3 எடுத்திருக்கேன். இந்த பாவக்காவை இப்போது கட் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காவை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதாவது ரவுண்டாக அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீளமாக மெல்லிஸாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். முழு பாவக்காய் நீளமாக இருக்கிறத நான் 3 துண்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி மெல்லிஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் நம்ம இந்த பாவக்காவை சேர்த்துடலாம். பாவக்காயில் கசப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் கசப்பை குறைக்கிறதுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் பாவக்காவை சேர்த்துட்டு உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா புளி கரைசலில் கூட நீங்கள் பாவக்காவை போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு பாவக்காவை தண்ணியில் நல்லா அப்படியே ஊற விட்டுடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு தண்ணியிலே பாவக்காய் இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 20 நிமிஷத்துக்கு பாவக்காவை தண்ணியிலே நல்லா அப்படியே விட்டுட்டேன். உப்பு போட்டிருக்கோம் பாருங்கள், அதனால் இப்போ கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி ஊற்றிட்டு சும்மா லைட்டாக நம்ம நார்மல் தண்ணி ஊற்றி ஒரு முறை அலசிக்கலாம். ஏன்னா ரொம்ப உப்பு இருக்கக்கூடாது பாவக்காயில். அதனால் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கோபுரமாக இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 3/4 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு. நம்ம ஏற்கனவே பாவக்காவை உப்பில் தான் ஊற வச்சு எடுத்தோம் நம்ம, அதனால் கொஞ்சம் அதில் லைட்டாக உப்பு தன்மை இருக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். கடையில் விற்கிற மாதிரி பாவக்காய் சிப்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்து நான் பிசைஞ்சிக்கிறேன். ஏற்கனவே பாவக்காயில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால ரொம்ப இலக்கமாக பிசைஞ்சிக்க வேணாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா அப்புறமா கூட நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பாவக்காவை இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த பாவக்காவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து பாவக்காவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதனால் தண்ணி நம்ம மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிட்டு பாவக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஓரளவுக்கு பாவக்காய் மேலே மசால் ஒட்டி இருக்கும், கொஞ்சம் பாவக்காய் தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு பாவக்காவே தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் கொஞ்சம் கடலை மாவு அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். மாவு கோட்டிங் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக குக் ஆகிடும் பாவக்காய். எண்ணெயில் போட்டதுமே கலந்து கொடுக்காம ஒரு 30 செகண்ட் இல்லை 1 நிமிஷம் கழித்து நல்லா அப்படியே கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ சிப்ஸ் அதை மாதிரி நீங்கள் பார்த்து பொரிச்சுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நீங்கள் வேக விட்டு எடுங்க. தீ ஃபுல்லாக வச்சுட்டோம்னா தீஞ்சு போன மாதிரி ஆகிடும், சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க. மெல்லிஸாக போட்டிருந்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிட்டீங்கன்னா கிறிஸ்பியாக வந்துடும். ஒருவேளை கொஞ்சம் மொத்தமாக இருந்ததுன்னா ஸ்டவ் குறைச்சிக்கோங்க, மீடியமில் வச்சுக்கோங்க. பாவக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கும். நான் கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுக்கிட்டே கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி வடிகரண்டி யூஸ் பண்ணோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற பாவக்காவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் வச்சு நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம சிப்ஸ் ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ரவுண்டாக இல்லைனா இந்த மாதிரி நீளமாக.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவக்காய் கொஞ்சம் கசப்பு இருக்க தான் செய்யும். மொத்தமாக கசப்பே இல்லாமல் நம்மளால் ஸ்நாக் வந்து பண்ண முடியாது. கொஞ்சம் லைட்டாக கசப்பு இருக்க தான் செய்யும். ரொம்ப கசப்பு இல்லாமல் இருக்க தான் நம்ம வந்து அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம். தண்ணியில் உப்பு போட்டு பாவக்காவை நல்லா ஊற வச்சு எடுத்தது. பாவக்காவுடைய கசப்பு தன்மை குறைக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. அதாவது புளி கரைசலில் பாவக்காவை ஊற வைக்கலாம், தண்ணியில் உப்பு போட்டுட்டு பாவக்காவை ஊற வைக்கலாம், அப்புறம் அரிசி கழுவுற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் பாவக்காவை ஊற வச்சோம்னாலும் பாவக்காவோட கசப்பு தன்மை கொஞ்சம் குறையும். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாலுமே கூட கொஞ்சம் லைட்டாக கசப்பு தன்மை இருக்க தான் செய்யும். ரொம்ப கசப்பு இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அவ்வளோதான். நம்ம மசால் காரம்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்போ அந்த கசப்பு தன்மை நமக்கு தெரியாமல் போயிடும். நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி சிப்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்பப்போ பாவக்காவை நீங்கள் உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது பாவக்காய். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் பாவக்காய் சிப்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.